நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதை அடுத்து கூட்டணி குறித்து காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்குள் கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது. வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிட வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும், கூட்டணி வேண்டும் என காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் EV.K.S. இளங்கோவனும் மாறி மாறி பேசியுள்ளனர். நாமும் வலிமையாக கட்சியை பலப்படுத்த வேண்டும். இந்தியாவிலே முதன்மை கட்சியாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கொண்டு வர வேண்டும். அதற்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். அவர்கள் பேசட்டும், நாம் கேட்போம் என்று நாம் இந்த கூட்டத்தை இங்கே வடிவமைத்திருக்கிறோம். நாம் பிறரை சார்ந்து இருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா? எவ்வளவு காலம் பிறரை சார்ந்து இருக்க முடியும்? காங்கிரஸ் வேறு இயக்கத்திற்கு என்ற வரலாறு இருக்கிறது. 1139 ஆண்டுகளை கடந்திருக்கிறது காங்கிரஸ் வேறு இயக்கம். நமக்கு தான் எல்லா மக்களையும் அரவணைக்கின்ற, ஆதரிக்கின்ற, குரல் கொடுக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் கிடையாது. வரலாறு மாறுகிறது. ஒன்று மட்டும்தான் தலைவர்களுக்கும் தோழர்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்தி, நாம் எந்த திசைகளை செல்ல போகிறோம், சார்ந்து இருக்க போகிறோமா? தோழமை என்பது வேறு. தோழமையோடு இருப்பது நமக்கு நிகரானவர்கள் யாரும் கிடையாது. உண்மை என்றால் காங்கிரஸ் வேறு இயக்கம் உண்மையாக இருக்கும். தோழமை என்றால் உண்மையான தோழமையாக இருக்கும். ஆனால் எவ்வளவு காலம் சார்ந்திருக்க போகிறோம் என்ற கேள்வியும் எழுகிறது. அதற்கு விடை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். யாருக்கும் காங்கிரஸ் வர வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. மாபெரும் மறைந்த பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை பாட வேண்டும் என்பதிலே சந்தேகம் இல்லை. யாராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சொல்லினால் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற நிலை தமிழகத்தில் இன்று இருக்கிறது என்று தமிழகத்தை 40 பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அவருடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தனித்து நின்றோம். அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் 1 லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோன்றோம். மற்ற அத்தனையிலும் கெப்பாசிட்டி யாருக்கு இங்கே ஆசை? நாம் வர வேண்டும் என்று நமக்கு ஆசை இல்லாமதான் இருக்கிறது. இப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம். அதற்கான பாதைகளை நாம் தேர்ந்தெடுத்து போக வேண்டுமே ஒழிய நான் தான் வெல்வேன், நான் தான் தனியாக நிற்பேன், நான் தான் தனியாக தோற்பேன் என்றார் அது உங்கள் இஷ்டம். அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொன்னார். எனக்கும் அது உடன்பாடுதான். ஆனால் கொஞ்சம் தந்திரம் வேண்டாம். முதலில் நீங்கள் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இடத்தை பிடிப்பீர்கள் என்று யோசிக்கிறீர்கள். நாட்டாளி காணியானால்தானே நீங்கள் எப்படி உட்கார முடியும்? நாட்டாளி காணியானால் எப்படி உட்காருவது என்பது நம்முடைய